இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. சைவத்தை தோற்கச் செய்து வைணவத்தை மேம்படுத்துவதற்காக மக்கள் துறவியர் போராடிய ஒரு காலம். எனவே கம்பன் ராமாயணத்தை எழுதும்போது வைணவ எழுச்சியை காட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. இலங்கையை அனுமன் இரவு நேரத்தில் பார்க்கிறான். மக்கள் எல்லோரும் மகிழ்வாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ராத்திரி தூங்குறாங்க அப்படின்னா மன்னன் நல்லாட்சி நடத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை நடத்தக்கூடியவன் சிவபக்தன். இப்போ மிதிலை என்பது நேபாளத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருதுகோள். இந்தியாவில் இந்த இடத்துல மிதிலை இருக்குது அப்படின்னு கம்பன் சொல்லல, வால்மீகியும் சொல்லல். ஆனால் இந்த மிதிலை என்பது இப்ப இருக்கக்கூடிய நேபாளத்தை ஒட்டிய பகுதி இல்லை. மிதிலை, அந்த மிதிலையில் பேசப்பட்ட மொழி மைத்திலி. அதனாலதான் சீதைக்கு இன்னொரு ஒரு ஆளுமை மிக்க மன்னன் தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி யாரையும் கவர விரும்பவில்லை. ராவணன் சீதையை கடத்தியதற்கு அவள் மேல் அதையும் கடந்து இப்ப ராவணனுக்கும் தசரதனுக்குமான அந்த கால இடைவெளிகள் இருக்குமா, அல்லது ரெண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா? தசரதனும் ராவணனும். வணக்கம் சார். வணக்கம். இலக்கியங்கள் பார்வையில ராவணன் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்? நமக்கு இலக்கியம் ராவணனை சொல்றது அப்படின்னா ராமாயணம் தான் முதன்மையான இலக்கியம். இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வரலாற்றுக்கு உட்பட்டதா அல்லது வரலாற்றுக்கு அப்பாற்பட்டு ஒரு தொன்ம செய்தியா? தொன்மம் அப்படின்னா புராணம், புராண செய்தியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முதல்ல இருக்குது. தமிழ்நாட்டில் புலவர் குழந்தை ராவண காவியம் அப்படின்னு ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார். அதில் ராவணன் கதை தலைவன். இப்போ ராமாயணம் அப்படிங்கிற காப்பியம் பெயர்லேயே ராமனை கதை தலைவனாக கொண்டது. காப்பியத்துக்கு அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. யார் கதை தலைவனோ அவன்தான் மேம்படுத்தி காட்டப்படுவான். அப்போ ராமாயணம் அப்படின்னு பெயர் வந்துட்டாலே ராமன் தான் உயர்த்தி காட்டப்பட்டு ஆக வேண்டும். அப்போ காப்பிய விதிக்கு உட்பட்டு இந்த காப்பியத்தை நாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ராவணன் கொஞ்சம் தாழ்த்தித்தான் சொல்லப்பட வேண்டும். ஆனால் ராமாயண காப்பியத்தில் எந்த இடங்களிலெல்லாம் ராவணனுடைய பெருமையை சொல்ல முடியுமோ அந்த இடங்களிலெல்லாம் ராவணனுடைய பெருமையை கம்பன் சொல்லி இருக்கிறார். கம்பன் எடுத்துக்கொண்ட காப்பியம் வால்மீகி கிட்ட இருந்து வந்தது. அதை அவன் தமிழில் படைக்கிறான். ஆனால் எந்த இடத்திலும் தமிழ் மொழியை தரம் தாழ்த்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான். என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் அப்படின்னு அகத்தியரை சொல்கிறான். அகத்தியர் படலம் அப்படின்னே ஒன்று அமைச்சு கொடுக்குறான். இந்த தமிழை சொல்லும்போது அவன் எல்லாம் என்ன சொல்கிறான்? என்றும் உள தென்தமிழ். அந்த காலத்தில், இந்த காலத்தில், எதிர்காலத்தில் என்று எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு உயர்த்தி சொல்கிறான். அப்படி தமிழ் மொழியை உயர்த்தி சொல்லக்கூடிய கம்பன் ராவணனையும் எந்த இடங்களிலெல்லாம் உயர்த்த வேண்டுமோ அந்த இடங்கள்லாம் உயர்த்துறான். ராவணனா சீதையை கடத்திட்டு போனதா கம்பன் சொல்லலை. அவன் ஒரு துறவி வேடம் தாங்கி வருகிறான். அப்படின்னா துறவியை ரொம்ப எளிமையாக உள்ளே அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பொருள். துறவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அவன் எடுத்து போன பிறகு ரொம்ப தொலை பார்வையில் தான் ராவணனை நமக்கு காட்சிப்படுத்துகிறான் கம்பன். ராவணனுடைய தோற்றத்தை நமக்கு முழுமையாக காட்சிப்படுத்துகிறான்னா
சுந்தரகாண்டத்தில் காட்சி படலத்தில் தான் ராவணன் எப்படி வர்றான் அப்படின்னு காட்சிப்படும். ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராவணன் எழுந்து வர்றான். ராத்திரி 12 மணிக்கு 10 தலைகளிலும் கிரீடம் இருக்கிறது, 20 தோள்களிலும் புஜ கீர்த்தி மாட்டி இருக்கிறான். அந்த இரவு வேளையில் அவன் அணிந்திருக்கக்கூடிய நகைகளிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இது இரவா பகலா என்று நம்மை சந்தேகப்பட வைக்கிறது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான வேந்தனாக ராவணனை காட்சிப்படுத்துகிறான். ஒரே ஒரு பண்புல மட்டும்தான் ராவணனை அவன் கொஞ்சம் சிறுமைப்படுத்தி காட்டுறான். ஒரு தவ வலிமை மிக்கவன், அந்தணன் என்று அறியப்படுபவன், மிக அழகன், மிகச்சிறந்த வீரன். இப்படிப்பட்ட வீரன் ஒருவன் எந்த இடத்துல தவறான் அப்படிங்கிறத கம்பன் ஒரு ஆண் பெண் பாலியல் சார்ந்த சிந்தனையில் மட்டும்தான் அவன் விழுந்ததா காட்டுறான். தன்னுடைய நாட்டு மக்களை எப்படியெல்லாம் பராமரித்திருக்கிறான், அவர்கள் எல்லோரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படின்னா, இலங்கையில் மக்கள் யாரும் ராவணனை குறை சொல்லவில்லை. எந்த இடத்துல அந்த மாதிரி கம்பன் சொல்றாரு? இலங்கையை அனுமன் இரவு நேரத்தில் பார்க்கிறான். மக்கள் எல்லோரும் மகிழ்வாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சி படலம் அப்படிங்கிறது இலங்கையை காட்சிப்படுத்தக்கூடிய படலம். அந்த காட்சியில் இலங்கை மக்கள் எல்லோரும் பொன் மாளிகையில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ராத்திரி தூங்குறாங்க அப்படின்னா மன்னன் நல்லாட்சி நடத்துகிறான் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை நடத்தக்கூடியவன் சிவபக்தன். ஒரு சிவபக்தன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்ப இந்த தவறு எப்படி அவனால் செய்யப்படுகிறது? இதுக்கு நிறைய பேர் மாற்று கருத்துக்களை சொல்லுகிறார். ஒரு திரைப்படம் கூட தமிழ்ல வந்தது. சீதையை ராவணனின் மகளாக சித்தரித்து ஒரு திரைப்படம் வந்தது. அதுவும் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம். ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் அதில் ராவணனா நடித்திருப்பார். ஏதோ ஒரு காரணத்தால் இவளால் அழிவு ஏற்படும் தனக்கும் தன் நாட்டுக்கும் என்ற காரணத்தினால் கடல்ல ஒரு பேழைக்குள்ள வச்சு விட்டதா அந்த காட்சி சொல்லு. ஆனா மிதிலை அரசன் சீதையை மண்ணுக்குள்ள இருந்து தானே எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி ராமாயணத்துல சுட்டி காட்டப்படுது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி வயல் இருக்கிறது. கடற்கரைக்கும் வயல் வெளிக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது. வயல் உடனே தேரி மணல் சூழ்ந்த கடல் வந்துவிடும். அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ள கடலுடைய அலை வருவதும் போவதும், கடலில் விடப்பட்ட அந்த பேழை கரையில் ஒதுங்குவதும், அந்த இடத்தில் உழவுக்கு ஜனகன் நாள் செய்ததும் பொருந்தும்படியாக தானே இருக்குது. ஆனால் மிதிலையில் எங்கே கடல் இருக்கு என்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா நேபாளத்து பகுதியில் மிதிலை இருக்கிறதா நாம் சொல்கிறோம். இப்போது மிதிலை என்பது நேபாளத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருதுகோள். இந்தியாவில் இந்த இடத்துல மிதிலை இருக்குது அப்படின்னு கம்பன் சொல்லலை, வால்மீகியும் சொல்லலை. ஆனால் இந்த மிதிலை என்பது இப்போ இருக்கக்கூடிய நேபாளத்தை ஒட்டிய பகுதி இல்லை. மிதிலை, அந்த மிதிலையில் பேசப்பட்ட மொழி மைத்திலி. அதனால தான் சீதைக்கு இன்னொரு பேர் மைத்திலி அப்படின்னு ஒரு பேர். மைத்திலி என்பது ஒரு பழமையான இந்திய மொழி. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் மைத்திலி மொழியிலும் ஆய்வு நடத்துகிறார்கள். மைத்திலி மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஆய்வு நிகழ்த்துகிறார்கள். அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய இந்த மைத்திலி மொழி, இந்த மிதிலை, இந்த மைத்திலி என்ற சீதை, இவங்கள்லாம் இந்த பகுதியைத்தான் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாம் வரையறுத்து சொல்ல முடியாது. இப்போ நாம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, கடலில் பேழையில் வைத்து விட்டான். இலங்கையை விட்டு இந்த பெண் போக வேண்டும். அதற்காக இலங்கை ஒரு தீவு, 4 பக்கமும் கடல், அதனால கடலில் விட்டுருக்கிறான். அது கடல் போக்கில் போய் எங்கே ஒதுங்கியது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஒதுங்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகியிருக்கு, குழந்தை எப்படி உயிரோடு இருக்கும், இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு எழும்.
சாதாரணமாகவே ஒரு புராணம், ஒரு தொன்மம் அப்படின்னு சொல்லிட்டா அதில் வரலாறு இல்லை அப்படின்னு ஒதுக்கவும் முடியாது, இல்லை முழுக்க வரலாறு தான் அப்படின்னு ஏற்றுக்கவும் முடியாது. 75% கற்பனையோடு 25% உண்மை வரலாறும் இருக்கும். அப்படி பார்த்தால் ராவணனுக்கு மகள் சீதை அவளுக்கு அவளுடைய கணவனுக்கு முடிசூட்டப்படவில்லை, மன்னன் மகள் மன்னனாகவில்லை, மன்னனுடைய மகாராணியாகவில்லை என்ற எண்ணத்தில் கூட என்ன செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம். இதெல்லாம் நாம் அனுமானித்து சொல்லலாம். ஆனால் கம்பன் ராவணனை மிகச்சிறந்த மன்னனாக, ஆளுமை மிக்க மன்னனாக காட்டுகிறான். அது காட்சி படலத்தில் காட்சிப்படுத்தியுள்ளான். அதனால் ராவணன் என்பவன் பேரரசன், வரம் பெற்ற பேரரசன். ராமன் வரம் பெற்றவன் இல்லை. கம்ப ராமாயணத்துல வந்து தசரதன் ராமன் கிட்ட வந்து அந்த காடு ஆளணும் அப்படின்னு சொல்ற அந்த தருணத்துல அன்றலந்து தாமரை பூ போல ராமனோட முகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும், அதே வந்து வால்மீகி ராமாயணத்துல நாவல் பழம் போல ராமனுடைய முகம் அன்று இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2 வேறான கருத்துக்கள் இருக்குது இல்லையா? அப்ப வால்மீகி ராமாயணத்தை அப்படியே கம்பன் இந்த பக்கம் தமிழுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தில் ஏன் கம்பர் இப்படி ஒரு மாற்றம் செய்ய வேண்டும்? கம்பன் இந்த இடத்துல மட்டும் மாற்றம் பண்ணல, இன்னும் பல இடங்களில் மாற்றம் செய்திருக்கிறார். அதனாலதான் நாம என்ன செய்வோம், ராமாயணத்தை ஒரு தழுவல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். தழுவல் அப்படின்னா ஒரு கதையை ஏற்றுக்கொண்டு நாம மறு வடிவத்தில் சொல்வது. வால்மீகி கிட்ட இருந்து கதையை பெற்றுக்கொண்டார், ஆனா வால்மீகியினுடைய டிரான்ஸ்லேஷன் இல்லை, இது ஒரு மொழிபெயர்ப்பு காப்பியம் இல்லை. அதனால அங்க உள்ளது அப்படியே இங்க வரும்னு எதிர்பார்க்க கூடாது. அன்றலர்ந்த தாமரையை ஒத்தது அம்மா அப்படின்னு ராமனுடைய முகம் மலர்ந்திருந்ததை காட்டுகிறான். சித்திரத்து அன்ன செந்தாமரை அப்படின்னு சொல்றான். சாதாரணமா தாமரை பூ வாடிவிடும், ஆனா சித்திரத்துல ஒரு தாமரை பூ மலர்ந்திருந்தா அது வாடவே வாடாது. அதை போல மலர்ச்சியோடு இருந்தான். இந்த மலர்ச்சி அப்படிங்கிறது, அல்லது அவனுக்கு பதவி கிடைக்கலன்னு ஒரு குவிதல் அப்படிங்கிறது மனிதருக்கு மனிதர் வேறுபடுவது. ராமனுக்கு இந்த நாட்டை ஆண்டால்தான் மதிப்பு அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அவன் மனிதர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவனாக இருந்திருக்கிறான். அவன் காட்டுக்கு சென்று முனிவர்களிடம் பல கலைகளை கற்று வருவதற்காக மன்னன் மகன் 4 பேரும் போறாங்க. மற்றவர்கள் அவங்க வேலையை பார்த்து நடந்து தான் போறாங்க, ரதத்தில் போகவில்லை, தேரில் போகவில்லை. போகும்போது அங்க உள்ள மக்கள் கிட்ட உங்களுக்கு தொழில் நல்லா நடக்குதா என்று கேட்கிறான் சிறுவன் ராமன். அப்படின்னா மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவனாக மனிதன் ராமன் படைத்து காட்டப்பட்டுள்ளார். அப்படிப்பட்ட மனிதரில் கொஞ்சம் மாணிக்கத்தன்மை கொண்டவனாக பதவி இல்லைனாலும் பரவாயில்லை என்று காட்டியிருக்கிறான். வால்மீகி சொன்ன அந்த நாவல் பழத்தை போன்றதும் கூட அவனுடைய மேனியை வைத்து சொல்வது. நாவல் பழம் கருப்பு அல்லது கருநீலம் அப்படிங்கிற காரணத்தினால அது அழகு இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியும். தமிழ் இலக்கியங்கள்ல கருப்பின்கள் உள்ளது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வெள்ளையா இருந்தா அழகு போல தெரியுது, சிலருக்கு கருப்பாக இருந்தால் அழகு போல தெரியுது. நான் சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு வந்து வரக்கூடிய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க, மூக்கும் மொழியுமா அழகாக இருக்கு. அந்த குழந்தை கருப்பாக இருக்கா சிவப்பாக இருக்கான்னு பேசவே மாட்டாங்க, மூக்கும் மொழியுமா அழகாக இருக்குது. அப்போ ஒரு குழந்தையின் அழகுக்கு காரணம் முக அழகு, வண்ணம் இல்லை. ரொம்ப வெள்ளையாத்தான் இருக்கிறாங்க, மூக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் சாஞ்சாப்பில் இருக்குது, கண்ணு நேரே பார்க்காம வேற எங்கேயோ பார்க்குறாப்பில் இருக்குது, ரொம்ப வெள்ளையாக கவர்ச்சிகரமான நிறத்தில் இருக்கிறாங்க. அவங்கள அழகி அப்படின்னு சொல்லுவோமா? நம்முடைய தமிழ் பெண்களுடைய நிறத்தை போன்ற மாநிறம், மாநிறம்னா மாந்தளிர் நிறம், அதுதான் மாநிறம். மாநிறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மூக்கும் மொழியும் ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாகவே தமிழ் பெண்களுக்கு கண்ணும் மூக்கும் அழகாக இருக்கும். தேவையில்லாமல் மூக்கு கூர்மையாக இருக்காது, தேவையில்லாமல் கண்ணு பெருசாகவும் இருக்காது.
அதனால தமிழ் பெண்கள் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ராமன் கருப்பாக இருக்கிற காரணத்தினால் அவன் அழகு இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். நாவல் பழத்தை போல் பளபளவென்று அவனுடைய முகம் மலர்ந்தது என்று தான் சொல்லுகிறான் அப்படின்னு எடுத்த. எனவே கருப்பு அப்படிங்கிறது அழகு இல்லை அப்படிங்கிற எண்ணம் கருப்பர்களாகிய என்னை போன்றவர்களுக்கு இருந்தாலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் ராவணன் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவன் அப்படின்னு தான் கம்பன் காட்டுறான். மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ராமனை காட்டுற அதே கம்பன் ஒரு அரக்கனா ராவணனை சித்தரிக்கிறதுக்கான காரணம். இப்போ நான் கம்பராமாயணம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே இலங்கையிலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அது எப்படி நீங்கள் இலங்கையில் உள்ளவங்களை எல்லாம் அரக்கன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நேரடியாக என்னுடைய சொற்பொழிவு முடிஞ்ச உடனே கேட்டாங்க. அப்போ அரக்கன் அப்படின்னு அவங்கள சொல்கிறத அவங்க விரும்பலை. எனக்கு இந்த தேவர் அப்படிங்கிறதோ அரக்கர் அப்படிங்கிறதோ, தேவர்னா அழகாக இருப்பாங்க, அரக்கர்னா அழகு இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற கருதுகோள் நம்முடைய தவறான கருதுகோள் என்பது என்னுடைய எண்ணம். இப்போது அந்தணர்னு ஒரு ஜாதி இருக்குது, வேளாளர்னு ஒரு ஜாதி இருக்குது. அந்தணர் ஜாதியை சேர்ந்தவங்க அழகாக இருப்பாங்க, வேளாளர் ஜாதியை சேர்ந்தவங்க அழகு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதை போல் தேவர் என்பது ஒரு பிரிவு, அரக்கர் என்பது ஒரு பிரிவு, அவ்வளவுதான். இங்கே தேவர் உயர்வு அப்படிங்கிற எண்ணம் இப்படிப்பட்ட சில காப்பியங்கள் நமக்கு கொடுத்த ஒரு சித்திரிப்பு. மற்றபடி அரக்கராக ராவணன் முதலியோரை கம்பன் காட்டிய காரணத்தினால அரக்கர்கள் அசிங்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறது என்னுடைய கருத்துப்படி இல்ல. குண இயல்புலையும் வந்து இப்ப தோற்றம் அப்படிங்கறத கடந்து அரக்கர்கள் அப்படி என்பவர்கள் குண இயல்புலையும் வந்து கொடூரமானவர்கள் அப்படின்ற வரைதான் இன்று வரைக்கும் சமூகத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வை தானே இருக்கு சார். இப்ப ராவணன் செய்த கொடுமை என்ன? தேவர்களை அடக்கினான். அது அவர்களுக்கு போட்டி இனம். அரக்கர்களுக்கு தேவர்கள் போட்டி, தேவர்களுக்கு அரக்கர்கள் போட்டி. எதிரியை அடக்கிறது ஒரு மன்னனுக்கு இயல்பு தானே. அது எப்படி கொடூரமானதாகும்? போர்க்களத்தில் போய் ஐயோ அவனுக்கு அம்பு பட்டுடுச்சே, ரத்தம் வருதே அப்படின்னு ஒரு எதிரி மன்னன் அழுதுகிட்டு இருக்க முடியுமா? போர் வீரனுக்கு அழகு, போரில் பகைவர்களை அழிப்பது அழகு. அதுக்காக நாம் போய் என்ன பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை போட்டு குத்திக்கிட்டு இருந்தால் அது கொடூரம். அப்படி ஏதாவது கொடூரம் பண்ணதா அவனுடைய நாட்டு மக்கள் சொல்கிறாங்களா? இல்லை. கம்பனே அவனுடைய நாட்டு மக்களுக்கு கொடூரம் பண்ணதா சொல்லியிருக்கிறானா? இல்லை. அவன் அயல் நாட்டையெல்லாம் அடக்க வேண்டும் அப்படின்னு போரிட்டு இருக்கிறான். ஒரு வரலாறு சொல்லுது, தசரதனிடமும் போரிட்டான் ராவணன் அப்படின்னு சொல்லுது. அயோத்தியை ஆண்ட தசரதனுக்கு அப்போது வாரிசு இல்லை, ராமன் தோன்றவில்லை. ராமன் பிறப்பதற்கு முன்பாக தசரதனுடன் அவனுடைய நாட்டை கைப்பற்றுவதற்காக போரிடுகிறான். அப்படி போர் செய்யும் போது இருவரில் யாரும் தோற்கவில்லை. அப்ப பிரம்மன் வர்றான், ராவணா நெல். இவருக்கு வரத்தை கொடுத்தவர் அவர் தான். ராவணா நெல், தசரதனுக்கு வாரிசு இல்லை. எனவே நீ இப்போது போர் செய்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தசரதனுக்கு பிறகு தானே வந்துட போகுது என்று சொன்னவுடன் அந்த போரை நிறுத்தியதாக அந்த புராண செய்தி சொல்லுகிறது. எனவே தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக, தன்னுடைய நாட்டு எல்லையை பரப்பிக் கொள்வதற்காக, பெரிதுபடுத்திக் கொள்வதற்காக போரிட்டிருக்கிறானே அல்லாமல் அவன் வேறு யாரை கொடுமை செய்தான்? பாலியலுக்கு அப்பாற்பட்டு, ஆண் பெண் என்ற இனக்கவர்ச்சியில் பெண்களிடம் அவன் நடந்து கொண்ட விதத்திற்கு அப்பாற்பட்டு வேறு என்ன கொடுமை செய்தான்? தேவேந்திரன் செய்யாத கொடுமையா பெண்ணினத்திற்கு செய்து விட்டான்? இல்ல, ராவணனுடைய வரலாறுல நம்ம பார்க்கும்போது சுட்டி காட்டப்படுறது வந்து சீதை அப்படின்ற அந்த பெண் மீதான ஒரு விருப்பு அப்படின்றது தான். அதை கடந்து வந்து ராவணன் தொடர்பில் வந்து வேறு பெண்களிடம் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்ததா வந்து வரலாற்று குறிப்புகள் ஏதாவது இருக்கா? இருந்திருக்குது. ராவணனுடைய அரண்மனையில் பல பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அந்த புறம் அப்படின்னு சொல்லி நிறைய இளவரசிகளை திருமணம் செய்கிறது. ராஜராஜ சோழனை அத்தனை இளவரசிகளை திருமணம் செய்திருக்கிறார் இல்லையா? இந்த இடத்துல ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். சங்க இலக்கியத்தில் கூட ஆண்கள் பிற பெண்களோடு தொடர்பு கொண்டதாக நாம் படிக்கிறோம். அப்படின்னா அந்த காலத்தில், சங்க காலத்தில் ஆண்களெல்லாம்
பெண் பித்தர்கள் அப்படின்னு பொருளா என்ற கேள்வி நமக்கு எழும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது, நடக்காது. ஓரளவுக்கு அமைதியை விரும்புபவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலம் அப்படி இல்லை. போர் சமூகம். போர் அடிக்கடி நடக்கும்போது போரில் ஆண்கள் இறந்து விடுகிறார்கள். அப்படின்னா பெண்களுடைய எண்ணிக்கை கூடுகிறது. இப்போ இந்த ஈக்குவேஷனை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு ஆண் பெண் சமமாக இருக்கிறது. பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஒருவேளை பெண்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குறைந்து விட்டது ஒரு நாட்டில் அல்லது ஒரு பகுதியில். அப்போ என்ன பண்ணுவாங்க? பரவாயில்லை, ஒரு பெண்ணை 2 பேர் கல்யாணம் பண்ணிக்குவோம் என்ற ஏற்பாட்டிற்கு வருவார்கள். வேறு வழி கிடையாது. மகாபாரத காலம் அப்படித்தானே இருந்திருக்குது. 5 ஆடவருக்காக ஒரு பெண் என்று இல்லையா? எனவே இந்த ஒரு மன்னன் பல பெண்களை தன்னுடைய அந்தப்புரத்தில் வைத்திருப்பது என்பது பெண்கள் எண்ணிக்கையின் அளவை காட்டுகிறது. பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த காரணத்தினால் ராவணனை போன்றவர்கள் பல பெண்களை திருமணம் செய்தும் திருமணம் செய்யாமலும் வாழ்ந்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? தசரதனுக்கு 60,000 மனைவிமார்னு சொல்கிறாங்க. அதையே நாம் குறையா சொல்லலை. அஃபிஷியலாக 3 மனைவி, அது இல்லாமல் 60,000 மனைவியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராவணன் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டதோ அல்லது அந்த புறத்தில் மனைவியராக வைத்து கொண்டதோ எப்படி தவறாகும்? அதனால் ராவணனுடைய ஒரு பரிமாணத்தில் என்ன குறைவு ஏற்படும்? நாம் குறைவாக நினைக்கிறது தான் தவறு. ஒரு ஆளுமை மிக்க மன்னன் தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி யாரையும் கவர விரும்பவில்லை. ராவணன் சீதையை கடத்தியதற்கு அவள் மேல் உள்ள விருப்பம் மட்டும் காரணம் இல்லை. ராவணன் தசரதனோடு போர் புரிந்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போ தசரதனோட வாழ்க்கை என்றதே 65,000 ஆண்டுகள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதையும் கடந்து இப்ப ராவணனுக்கும் தசரதனுக்குமான அந்த கால இடைவெளிகள் இருக்குமா, அல்லது 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா? இது பத்தி ஏதாவது ஆய்வுகள் இருக்கா? தசரதனும் ராவணனும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். தசரதனின் மகனும் ராமனுமாகிய ராமனும் தசரதனும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ராமனும் ராவணனும் சமகாலத்தில் வாழ்கிறார்கள். ராவணனுடைய மகன் இந்திரஜித், அவன் கல்யாணம் பண்ணி தனி அரண்மனையில் இருக்கிறான். அப்போ ஏறத்தாழ ராவணனுக்கு தசரதனின் வயது. ராமனுக்கு இணையான மகன் இந்திரஜித் இருக்கிறான். இன்னும் 2 மகன்கள் ராவணனுக்கு. அப்படி ராமன் ராவணனுக்கு மகனை அல்லது மருமகனை ஒத்த வயது. சீதை மகள் என்றால் ராமன் மருமகன், மருமகனை ஒத்த வயது. அதனால் பாலியல் எண்ணத்தோடு தான் அவன் சீதையை கைப்பற்றினான் என்று சொல்லவே முடியாது இல்லையா? மகள் ஒத்த வயதில் இருக்கிற ஒரு பெண்ணை இப்போ மகன் இப்போ ராமனுக்கும் சீதைக்கும் போது கிட்டத்தட்ட ராமன் சீதைக்கு இடையிலே சீதைக்கும் ராமனுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். அப்போ அவருடைய மகனை விட ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு பெண் மீது காதல் வருமா ராவணன்? அந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். வரலாற்றில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது. சீதை ராவணனுக்கு மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே என்ன சொல்லுது? தன்னுடைய மகள் சீதையும் அவளுடைய கணவன் ராமனும் காட்டில் துன்பப்படுகிறார்கள் என்று அறிந்து தன்னுடைய மகளை தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து விட்டால் ராமன் தானாக வருவான். அதன் பிறகு அவனோடு சேர்ந்து அயோத்தியை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ராவணனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தகவல் பரிமாற்றம் என்பது இந்த காலத்தை போல் அந்த காலத்தில் கிடையாது. 50 ஆண்டுக்கு முன்பே தகவல் பரிமாற்றம் இந்த காலத்தை போல் அந்த காலத்தில் கிடையாது. 1964 தனுஷ்கோடி புயலில் அழிந்தது. டிசம்பர் 22, 23. சாதாரணமாகவே நம்ம தென்னாட்டை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் நிறைய புவியியல் மாற்றங்களை அடையக்கூடிய மாதமாக இருக்குது. நம்முடைய சுனாமி ஏற்பட்ட மாதமும்
டிசம்பர் மாதம் 2004. அது 1964. அந்த தனுஷ்கோடி அழித்த தகவல் அந்த சமயத்தில் இலங்கையிலும் மிகப்பெரிய அழிவு. அந்த தனுஷ்கோடி அழிந்த செய்தி 3-4 நாட்கள் கழிந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசுக்கு தெரிகிறது. பத்திரிகையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் தகவல் தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்னல் அந்த பகுதியில் அப்படியே இருக்குது. இப்போ நொடியில் வருவதைப் போல் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா? எனவே கடலில் விடப்பட்ட குழந்தை எங்கே போய் ஒதுங்கியது என்று அவனுக்கு தெரியாது. பின்னாளில் அது ஜனகனுக்கு மகளாக வளர்ந்து வருகிறாள் என்று தெரிய வந்திருக்கலாம். ஆனாலும் உடனே வர முடியாது. அதன் பிறகும் நான் தான் உங்கள் அப்பா என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். எனவே மகள் நிலையில் அவளை மகளாகவே ராவணன் கைப்பற்றி இருக்கலாம். காப்பியத்தில் வில்லனா சித்தரிக்கிறதுக்காக இப்படி கூட மாறி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். பிற பெண்களை தொட்டால், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தொட்டால் தலை வெடித்து விடும் என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அதனால தான் சீதையை அவன் அசோகவனத்தில் விருப்பமில்லாமல் தொடவில்லை அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்கிறோம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் தொட்டு தூக்கிக்கிட்டு போகிறதா தான் காட்டுறார். அப்போ தொட்டால் தலை வெடிக்குமா என்பது கட்டுக்கதையா? கட்டுக்கதை அப்படின்னு நாம் சொல்லலைன்னாலும் நாம் இதை அலசி ஆராய்ந்து ராவணன் அப்படிங்கிறவன் ஒரு ஆளுமை மிக்கவன். சீதை என்ற மகள் வயதுடையவளை அவன் பாலியல் எண்ணத்தோடு எண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை என்று நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காப்பிய நோக்கத்திற்காக ஒரு பெண்ணை வேற எதுக்காக ஒருத்தன் கடத்த முடியும்? ஆண் என்றால் ஆட்சி போட்டி, ஒரு பெண் என்றால் அது இந்த பாலியல் போட்டிக்கு அப்பாற்பட்டு வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? அதனால் அப்படி புனையப்பட்டு இருக்கும். ஒரு திரைப்படம் என்றால் அந்த திரைப்படத்தில் தலைவன் அறிமுகம், தலைவி அறிமுகம், அப்புறமா கொஞ்சமாக கதையை அப்படியே வளர்த்து எடுத்துட்டு போய் அங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு முடிச்சு போட்டாகணும். அப்படி காப்பியத்திலும் முடிச்சு போட வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் இவன் தூக்கிட்டு போயிட்டான். இந்த நோக்கத்துக்காக தூக்கிட்டு போயிட்டான். ஊரில் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 பேர் 4 விதமாக சொன்னதில் ஒரு விதம் இப்படி இருந்திருக்கலாம். சீதையை பெண் ஆள்வதற்காக ராவணன் கடத்தி கொண்டு போய்விட்டான். இதை கேட்டுக்கிட்டு அப்படியே கூட என்ன செய்திருக்கலாம், படைத்திருக்கலாம். இன்னும் நாம் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டிய, ராமாயணத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? அந்த ராமாயணங்கள் எல்லாத்துலேயுமே ராவணன் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்? எல்லா ராமாயணத்தையும் படிக்க முடியாது. வால்மீகி ராமாயணம் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. துளசிதாசர் ராமாயணம் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. எழுத்தச்சனுடைய ராமாயணமும் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கம்பனுடைய ராமாயணத்தை நாம் விரும்பி படிக்கிறோம். இந்த ஒவ்வொரு ராமாயணமும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கும். துளசிதாசருடைய ராமாயணம் கம்பனை பின்பற்றி எழுதப்பட்டது. இந்த கம்பன் ராமாயணத்தை எழுதக்கூடிய காலம் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள். இந்த 12ஆம் நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் வைணவ எழுச்சி காலம். சைவத்தை தோற்கச் செய்து வைணவத்தை மேம்படுத்துவதற்காக மக்கள் துறவியர் போராடிய ஒரு காலம். எனவே கம்பன் ராமாயணத்தை எழுதும்போது வைணவ எழுச்சியை காட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் எழுதுகிறான். அதை அரங்கேற்றுவது திருவரங்கத்தில். இப்போவும் அந்த திருவரங்கத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய மண்டபம் இருக்கிறது. இப்போவே திருவரங்கம் எப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். 21ஆம் நூற்றாண்டில் வைணவத்தின் தலைமை பீடம் என்று திருவரங்கத்தை சொல்லுவோம், சைவத்தின் தலைமை பீடம் என்று சிதம்பரத்தை சொல்லுவதைப் போல. அப்படிப்பட்ட இடத்துல வைணவத்தை முன்னிறுத்தித்தான் கம்பன் அந்த ராமாயணத்தை படைத்திருப்பான். எனவே வைணவம் சார்ந்த திருமாலின் அவதாரமாக உணரப்படக்கூடிய ராமனை உயர்த்தி சைவம் சார்ந்த சிவனடியார்களை போன்ற ஆளுமை மிக்க மன்னனாகிய ராவணனை தாழ்த்தி எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கலாம். அதனால தான் இப்படி வந்திருக்கும்
அதனால் எல்லா ராமாயணங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் பக்கத்துலேயும் ராமாயணம் இருக்கிறது. அங்கே உள்ள ராமாயணத்தில் கதை தலைவன் வேறு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாயணம் அப்படின்னு இருக்குது. அங்கே சீத்தையை தலைவியாக கொண்டு படைக்கப்பட்டது. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் பேசப்படக்கூடிய ராமாயணத்தில் லக்குவன் தான் கதை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி புராணங்களுக்கு உட்பட்டு ஒரு காப்பியம் படைக்கப்படும் போது அதில் கொஞ்சம் மிகைப்பாடுகள் இருக்கும். அப்படி மிகைப்பாட்டோடு எழுதும் போதும் ராவணனை அவன் கொஞ்சம் கூட தவறாக சித்தரிக்கவில்லை. இந்த பெண் ஆழ்தல் என்ற ஒரு இயல்புக்கு அப்பாற்பட்டு ராவணனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்கேயும் இல்லை. ஏனென்றால் வைணவ காப்பியத்தை கம்பன் படைத்தாலும் அவன் காளி பக்தன். அவனுடைய வம்சம் காளி கோவில் பூசாரி என்ற வம்சத்தை கொண்டது. காளி வழிபாட்டை செய்யக்கூடிய கம்பன் அது சைவம் சார்ந்த ஒன்று. சக்தி வழிபாடு என்றாலும் அது சைவம் சார்ந்த ஒன்று. பல இடங்களில் சிவபெருமானை மிக உயர்வாக எழுதியிருப்பான். அதனால தான் திருவரங்கத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு தடை விதித்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நரஸ்துதி அதிகமாக இருக்கிறது, சடையப்ப வள்ளலை பற்றி அதிகமாக நீ பாடியிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் 1000க்கு ஒரு பாட்டு வீதம் மாற்றிக்கொண்டான் கம்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனவே சைவமும் தூக்கலாக தெரிகிறது, அதை குறைக்க வேண்டும் அப்படின்னு புறக்காரணிகள், அதாவது அந்த காப்பியத்துக்கு வந்தது. எப்பவுமே நேரடியாக தெரிகிற காரணம் ஒன்றா இருக்கும், மறைமுக காரணம் வேறொன்றாக இருக்கும். அந்த மறைமுக காரணம் பொதுமக்களுக்கு தெரியாது. அதுக்காகத்தான் ஆய்வு என்பது மேற்கொண்டு அதை நாம் வெளிப்படுத்த விரும்புகிறோம். அப்படிப்பட்ட வெளிப்படுத்தலின் காரணமாக சைவ வைணவ போராட்ட காலத்தில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் என்பது வைணவத்தை உயர்த்துவதற்காக சைவம் வழிபாடு சார்ந்த ராவணனை தாழ்த்தி இருக்கிறது அப்படின்னு காப்பிய நோக்கத்திலேயே நாம் பார்க்க முடியுது. ராவணன் தொடர்பில் பல கேள்விகள், ராமாயணம் தொடர்பில் பல விஷயங்களை பற்றி நம்ம இந்த காணொலியில் பேசியிருக்கோம். அடுத்த காணொலியில் கண்டிப்பாக ஒரு கைதேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனான ராவணன், மிகப்பெரிய சிவயோகியான ராவணன் பெண் பித்தனாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்விகள் பலர் மத்தியில் இன்ன வரைக்குமே இருக்குது. அது சம்பந்தமாக பேசலாம் சார். உங்களுடைய அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நன்றி. தொடர்வோம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324.